Ariel Mura Tandrapunam. Bible Maharaj, Pranam Maharaj, Hare Krishna. பிரபுபாதா நல்லா உற்சாகத்தோட உலகம் போறா ரூப ரகுநாதருடைய செய்திகளை பரப்புகன்னு சொல்லி வேண்டி இருக்காங்க பிரபுபாதா. அதாவது வயதானவங்க பெரியவங்க கடைசி காலத்துல உண்மைகளை நிறைய சொல்ல ஆசைப்படுவாங்க, அதை சுருங்க சொல்லுவாங்க. இப்போ நமக்கு அது கண்டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். அது சொல்லும் போது பிரபுபாதா ஸ்ரீமதி ராதாராணியின் கமல பாதங்களை கைக்களம் கொண்டு, முதல்ல ஸ்ரீமதி ராதா, கிருஷ்ணா சொல்லல, ராதாராணியுடைய பாதங்களை அடைக்கலமா ஏற்பட்டுங்க, கமல பாதங்களை. அதுக்கடுத்து குருவுடைய தலைமையின் கீழே, குருவுடைய தலைமையின் வந்து அவருடைய சீடர்களுக்கு சொன்னார். சன்னியாச சீடர்கள் ஒரு 45 பேர்கிட்ட இருப்பாங்க. அது போக சில சீடர்கள் லேடிஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்ட அவர் வந்து அப்படி சொல்றாரு. எல்லாரும் வந்து ராதாராணியுடைய கமலபாதங்களை அடைக்கலம் வந்து, அடுத்து குருவுடைய கல்ச்சர்ல அவருக்கு கீழே ஒருங்கிணைந்து 25 மடங்கள் இருக்குன்னா அங்கங்க குருமார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு அவங்களோட சேர்ந்து எல்லாருமே ஒற்றுமையா இருந்து ஒருங்கிணைந்து, அதுக்கடுத்து ரூப ரகுநாதருடைய செய்திகளை வந்து உற்சாகத்தோட, நான் இவ்வளவு நாள் பாடுபட்டேன், அவ்வளவு நாள் பாடுபட்டேன் இதெல்லாம் இல்லாம உற்சாகத்தோட உலகம் போறா தரம் அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு வேண்ட. இது வந்து நமக்கு அவருடைய லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இஸ்கான் பிரபுபாதா அவருடைய லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, please wake up in the early morning. It will keep you mode of fitness. காத்தாலே எழுந்திருச்சிருங்க, அது உங்களை சாந்த குணத்திலே தக்க வைக்கும். அது வந்து ஒரு ஊக்கம் தரும் சாந்த குணத்துல இருக்கு. அதை பயன்படுத்துறது அவங்கவுங்க கையில இருக்கு. அந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார். பக்தி பாதைங்கிறது சைத்தன்ய மகாபிரபு கோஸ்வாமிகளுக்கு உபதேசிக்கும் போது சொல்றாரு, யானை வந்து மதம் பிடிச்சிருச்சுன்னா தோட்டத்தை நாசம் பண்ணி, இதெல்லாம் ஏதாவது அப்படி கெட்டது இருந்துச்சுன்னா, பக்திங்கிறது சின்ன பயிர் தான். இது வந்து ஒன்றும் இல்லாம 60 வருஷம் பக்தி பண்ணா கூட அது பயிராட்டம் தான் இருக்கும். அது கண்ணன் பாதங்களை அடைஞ்ச பிறகு அந்த ஜீவனுக்கு இது உலகத்துல வேலை. அந்த பயிர் வந்து அந்த தோட்டத்துல இருக்கு, கரும்பு தோட்டத்துல யானை புகுந்து அத்தனையும் நாசம் பண்ண மாதிரி நீங்க செய்யற அபராதங்கள் வந்து அத்தனையும் நாசம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கோஸ்வாமிகள்கிட்ட அதை இல்லாதபடி பார்த்துக்கங்க அப்படின்னு. கோஸ்வாமிகளும் பின்னாடி அதை பத்தி நிறைய 2-3 கதைகள்லாம் வரலாறுல. ஒருத்தர் வந்து வேண்டார் கோஸ்வாமிகிட்ட, இந்த மாதிரி நானும் என் வீட்டுக்காரி வந்து ஒரு மக்களை ரொம்ப பேசணும், தேவையில்லாம எதுக்காக பேசுறீங்கன்னு கேட்டு, நாங்க வந்து ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டோம், எங்களை தவிர யாரும் அந்த வரக்கூடாதுங்கிற ரீதியில எடுத்து பேசணும். இவரால கர்ப்பமானம் கூட நான் பேசினேன் அப்படின்னு சொல்றேன். கர்ப்பமான மாதிரிலாம் பொருளி கலப்பினேன். அப்ப அவர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, ஒரு சாக்கு கொண்டு வாங்க, 2 பேரும் பஞ்சு கொண்டாங்க. பஞ்சு சாக்கு கொண்டு வந்ததும், நீங்க இந்த ஊரு போறோம், இதை பிச்சு பிச்சு போடுங்க ஆத்தங்கரையில, எங்கெல்லாம் நீங்க பொருளி பேசி உட்காந்து